செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா. ஆத்துல காத்தடிச்சா அலையாடும் கெண்ட விளையாடும். அண்ணே பாரஸ்டாடி லோட் ஆகிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் நான்சென்ஸ். பொம்பளைங்க மாவாட்டுற இடத்துல, பொம்பளைங்க தயிர் கடையில இடத்துல உனக்கு என்ன வேலை? உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வரனா? இங்க நாய் வரணும். அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. அவ வெண்ணையும் எடுப்பா தொன்னையும் எடுப்பா. பேச இருந்துச்சு. எருவ பாலா பசும்பாலானே? நாய்ப்பால் வந்தமா குடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எரும பாலா பூனை பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற என்ன விஷயம்? நம்ம கிட்டாமறதுக்காருல, நம்ம ஒரு தியேட்டர்ல ஈஸி கிடத்துக்காருல, அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவீங்க அண்ணி போட்டாவீங்க. ஒரு அடி தள்ளி நில்லு. மாட்டணும்னு ஆசைப்படுறாரு. எங்க போட்டவே பரசாட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிடுச்சுப்பா. ஏன் நாத்த தாங்க முடியலையாக்க? இந்த லவுட்டு தானே வேண்டாங்க இடிச்சா. ஏண்டா அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க. எங்க போட்டோ சினிமா கொட்டையில மாட்டாங்க. வெளியூருக்காரரு நம்ம ஊருக்கு தொழில் செய்ய வந்திருக்காரு. உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் வேணும்ல, அதுக்கு தான். சரிடா, நான் பெரிய மனுஷன், என் போட்டோவை மாற்றேன். ஓகே, இவ போட்டோ எதுக்கு மாற்றேன்? ஏய், இருக்கிற போட்டோலயே நம்ம 2 பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒண்ணு தான் கையில் விடு. பாரு, போட்டோ ஒண்ணு செம்பியால குடிச்சு மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு. ஏய் இங்க வா. தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு, அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. போட்டோ தேடி காலே வலிக்குது. அந்த கலர் வாங்கி கொடுங்க. அடிச்சனா தலை வயிற்றுக்குள்ள போயிடு. கலர் குடிக்கிறாளா? கலர் நான் சினிமா காசு கொடுத்துட்டு வர்றது அபூர்வம். கலரா? ஒப்பங்காலத்துல கலர் நீங்க கண்ணால பாத்துருக்கீங்களாடி? அந்த மாதிரி பைப்பு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வா. போட்டோ இங்கதானே மாட்டேன்னு சொன்னா. டிக்கெட் ரூம்லையும் காணா, மேனேஜர் ரூம்லையும் காணா. எங்க மாட்டிருப்பா? மாமா சூப்பர் மாமா. சூப்பர் சூப்பர் சூப்பரடா சூப்பரடா. எங்க பறிச்சு கொட்டி பிறந்தவன் சார்? பறிச்சு கொட்டி பிறந்தவன் பிடிச்சு கொடுங்க. பிடிக்காதீங்க, பிடிங்க சார். சார் எடுங்க சார். இன்னொரு அப்படியே அவங்க சார். நீங்க தான் கூட்ட உள்ள இருக்க. அவனை விடாதீங்க சார். பாருங்க சார். ஐயோ உங்க போட்டாங்க. மேல ஆண்டவரே, எங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்து, எங்க கல்யாணம் எந்த குழப்பம் இல்லாம நடந்துச்சுன்னா, வயிற்றுல குழந்தையோட நிறமாச கர்ப்பிணியா உன் மலையை வந்து என் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். நிறமாச கர்ப்பிணியா படியேறி வந்து சாமி கும்பிடுவீங்களா? சாமி, நம்ம ஊர் அம்மனியை கொஞ்சம் ஏமாந்தாலும் உங்களுக்கே குள்ளா போட்டுருவாங்க. அதென்ன முடிஞ்சது சொல்ல வேண்டியதானே? குழந்தை பிறந்து பேர் வச்சதுக்கு அப்புறம் வந்து கும்பிடுறா சாமி கோவிச்சுக்கா போது. ஆனா சாமிக்கு முன்னாடி கைகி வச்ச தண்ணி லவ் பண்றோம்னு தெரியும். அண்ணன் தங்கச்சி நினைச்சு பாசமலர் பாட்டு பாடிட்டாருன்னா சாமி கூப்பிட்டு இங்க வர. என்ன தைரியம் இருந்தா அசோகக்கார நாய் என் முறை பண்ண வந்து கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பேன். நாய் கீழ் பேசுறேன். அப்ப நாய் மாதிரியே காலத்துக்கு மூஞ்சி போய் கடிச்சிருப்பேன். அர்த்தமெல்லாம் பேச உங்க ஊர் பெரிய ஆப்பிரிக்கா மாதிரியும் நாங்க அமெரிக்கா இருந்து மாட்ட மாதிரியும் சொல்றேன். எல்லாமே இந்தியா தானே இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து பாலிடிக்ஸ் பேசுறியா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருக்கிறதுனால மட்டும் உன்னை சும்மா விட்டு போறேன்னு நினைக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற இந்த டக்கர் பொண்ணுக்கு சொந்தக்காரன்னு கேள்விப்பட்டேன். தொலைஞ்சு போதுன்னு விட்டு போறேன். சரியா பரிமா கையெழு. ஏன்டா கத்துற? கல்யாண பத்திரிகையில தங்கள் நல்வரவை விரும்பும் தேவராஜ் அப்படின்னு பெருசா போட சொல்றேன். அதை விட்டு போட்டு விலகினா விலகிடுவோமா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? இது நின்னுங்க, என்ன அவசரம்? கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி அடி வாங்கினாலும் தப்பு, அடிச்சாலும் தப்பு. எதுக்கு ஒருவேளை அதை அடிச்சு கிடிச்சு ரத்த கிட்ட வந்துருச்சுன்னா அது எதுக்கு? வேண்டாம். இப்ப நேர மாமா தாலி மட்டும் அச்சு வச்சிருவோம். தவராசு அத்தை மகன் மாமகன் நம்மளா மனசுல கணக்கு போட்டு முடிச்சு போட்டுக்கிறோம். வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு வேற மாதிரி கணக்கு போட்டு இன்னும் இழுத்து விட்டுறாரு. அவங்க இப்படி போய் சண்டை போட முடியுமா? இந்த பரிமளம் என்ன நாளைக்கு
இவரோட பேரலையே இந்த பிராணியத்துல பேசலாம் பார்த்து நம்ம சோழ பார்த்தா முடிச்சு வச்சா நீ பேசாம நீ வேடிக்கை பாருங்க. இவன் கிட்ட என்ன பேச்சு அம்மனி கிட்டே கேட்டு போடுவான். கண்ணு இந்த மாமனை நீ கட்டிக்கிறியா? இந்த ஆளை கட்டிக்கிறத விட ஒரு முளை கயிறு வாங்கி கொடுங்க, மாட்டிட்டு தொங்கிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத என் கண்ணு. அட பாவி, பொண்ணு கேக்குற மாதிரி வந்துட்டு என் பொண்ணை பறிக்கலான்னு பாக்குறியா? ஏனுங்க எடுத்து சொல்லுங்க அம்மனிக்கு. முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு என்ன இறக்க நாட்டம் பண்ணலா? என்ன விட எந்த விதத்துல வசதி ஆயிட்டா அந்த வளைய வாழையத்தான் சொல்லு மாமா. ஏன் மூடிட்டு இருக்க? எந்த விதத்திலயா போடடே? அவங்க தலை சீவிர சீப்பில சிக்கிற கோப்பாதியா நீ? அவர் கலர் என்ன? கட்டு மஸ்தான உடம்பு என்ன? அவர் ஓசனம் என்ன? ஊருக்குள்ள பேர் என்ன? அவங்கிட்ட போய் இதெல்லாம் அவன நொந்து போய் நிக்கிற. நீங்க சொல்றாலும் இல்லைன்னா சொல்றானே எல்லாம் இருக்கும். ஆனா காசு வேணும்ல. நாளைக்கு அவனை நடுத்தருவில கொண்டு வந்து நிப்பாட்ல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வக்கீலையா, சுப்பிரமணியோட அண்ணன் எங்கிட்ட வாங்கின கடனுக்கு அவன் வீட்டு அடமானம் வச்சு எழுதி கொடுத்த பத்திரம் இதாயா? என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. கூடிய சீக்கிரத்துல அவன் வீடு ஏலத்துக்கு வரலையா? புரியுதா? நடுத்தருக்கு வரலையா? கவலைப்படாதீங்க, அசத்திருவோம். நான் என்ன நாட்டுக்கு சேவை பண்ணவா சட்டம் படிச்சேன்? சட்டத்துக்குள்ள இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிச்சு உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை சந்தோஷப்படுத்தத்தானே. யோ வக்கீல, வாயுதா கீதானால இழுத்தடிச்சான் உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கேஸுக்கு புதுசா படிச்ச ஒரு வக்கீல வச்சிருவேன். ஏடா வக்கீல கொலை பண்ணுவீல? கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க, குடும்பத்தோட கொலை பண்ணி போறேன். வணக்கம்ங்க. எங்க வந்துருக்குங்க. இல்ல போர்த்திட்டு இருந்தா வளையபாளையத்தில் இருக்கும் ராமசாமி கவுண்டர் மகன் கந்தசாமி கவுண்டருக்கு சொந்தமான 11ஆம் நம்பர் தெற்கு தெருவில் இருக்கும் பங்களாவை ஏலத்துக்கு விடும் நோட்டீஸ். மேற்படி வீடு பரமசிவ கவுண்டர் மகன் கணேசன் கிட்டாம்பாளையம் தேவராஜிடம் கடன் வாங்கிய வகையில் தர வேண்டிய 2 லட்சம் ரூபாயை நாளை 24ஆம் தேதிக்குள் தர தவறினால் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேற்படி வீடு பொது ஏலத்துக்கு விடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. விவசாயத்துக்காக கவர்மெண்ட்ல வட்டி இல்லாம கடன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதான் வாங்குறது கௌரவ குறைச்சல் நினைச்ச வேண்டாம். எங்க அப்ப எனக்கு பிறந்த நீ குடியிருக்கிற இந்த வீட்டை வச்சு சீட்டு விளையாண்டு இருக்கிற உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு மட்டும் எப்ப இந்த உரிமை வந்தது? அண்ணன் பண்ணது தப்பா ரைட்டான்னு பேசிட்டு நேரம் இல்ல. போற மாடத்தை நம்ம தடுத்து நிறுத்துறமா இல்லையா பிரச்சனை. இனிமேல் எங்க போறது? இனிமேல் எங்க போறதுன்னு அதான் எல்லாம் போரிங் குழியில போட்டு போயிட்ட மாதிரி போயிச்சுட்டானே. போறான் பாரு கல்லூரி மங்க. அவனை கேள்றா, அண்ணனும் தம்பி என்னமோ பண்ணி தொலைங்க. அண்ணே, நானும் எவ்வளவு இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். கடைசி நேரத்துல வந்தா எப்படின்னு எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி அன்னி கழுத்துல இருக்கிற நகைங்க. நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டு சிதராமா வந்த நகைகளை கேட்கறது தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல. கேட்டு வாங்கி கொடுங்க. பிரச்சனை முடிஞ்சிருந்தா என் உயிர் அடமான வச்சு அது 2 நாள் மீட்டு கொடுத்துறேன். வாங்கி கொடுங்க.
சுப்பிரமணி, நான் செத்தா இந்த வீட்லத்தான் கண்ணை மூடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு கதவை மூடிடுவாங்க போல இருக்க. இது நம்ம நிலங்களோட பத்திரம். இதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு எப்படியாவது பணம் கொண்டு வாப்பா. இத பாருங்க சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது கிராமத்துல இருக்க சின்ன பேங்க். இதுல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பணம் இல்ல. இருக்கிற பணத்தையும் ஒருத்தங்க நகை அடமானம் வச்சு கடன் கேட்டிருக்காங்க. அவங்க நகையை எடை போட்டு டோக்கன் கூட கொடுத்தாச்சு. சார், முக்கியமான பிரச்சனை சார். வீடு ஏலத்துல போயிரு சார். சரி, அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அவங்க உங்களுக்காக விட்டு கொடுத்தாங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு பணம் தரேன். எங்க சார் அவங்க? வாங்க போலாம். இவங்கதான் அந்த அம்மா. நீங்க வேணா ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க சார். வீடு எல்லாம் இடத்துக்கு நோட்டீஸ் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவமானத்துல நீங்க தலை குடிஞ்சு நிக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதான் அம்மாவை கேட்டு இந்த நகைகளை அடமானம் வச்சேன். கட்டின புருஷனோட கௌரவத்தை விட கை வளையல்களையும் கழுத்து நகையும் பெருசா நினைக்கிற பொண்ணுக்கு மத்தியில உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பரிமளா. வாழற வீட்டுக்கு வர்ற அவமானமும் ஒண்ணுதான், இந்த வாழ போற வீட்டுக்கு வரப்போற அவமானம் ஒண்ணுதாங்க. இன்னைக்கு இருந்தாலும் பிறந்த வீட்டு சீக்கிரமா நான் கொண்டு வர போற நகைதான் இதெல்லாம். கழுத்து நிறைய நான் இந்த நகையை போட்டுட்டு வரதை விட நீங்க தலை குனியாம நிமிர்ந்து நிக்கிறதாங்க எனக்கு பெருமை. இந்தாங்க, வேலை முடியறதுக்குள்ள சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு கிளம்புங்க.